Audio Jungle. Audio Jungle. ஹலோ. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பேசிக் செயின் ஸ்டிச் தாங்க பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து நான் 13 சைஸ் துலிப் பிராண்ட் எடுத்திருக்கேன். பிகினராக இருந்தால் நீங்கள் துலிப் பிராண்ட்லேயே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அயன் நீடில் எடுக்காதீங்க. நீங்கள் நல்லா கற்றுக்கிட்ட அப்புறமேட்டு அயன் நீடில் யூஸ் பண்ணுங்கள். இது 2 தான் நல்லாயிருக்கும். நீடில் வாங்குறவங்க அதை வாங்கிக்கோங்க. அப்புறம் A1 மம்தா பிராண்டு ஜரி த்ரெட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா அது நல்ல பிராண்டாக இருக்கும். பேசிக் செயின் ஸ்டிச் இது உங்களுக்கு பிகினர் லெவலில் கம்ப்ளீட் பண்ணிடலாம். நீங்கள் இந்த செயின் ஸ்டிச் மட்டும் கற்றுக்கிட்டிங்கன்னா, பொறுமையாக சொல்லி கொடுத்துருக்குறேன், கவனமாக பாருங்கள். நீங்கள் ஜரி த்ரெட்டு மட்டும்தான் இந்த இதுக்கு யூஸ் பண்ணணும். ஸ்விம்மிங் த்ரெட்டு இல்லை சில்க் த்ரெட் யூஸ் பண்ணலான்னு பண்ணாதீங்க. சில்க் த்ரெட் நெக்ஸ்ட் வீடியோவில் போட்டு காட்டுவேன். ஜரி த்ரெட்டு மட்டும் யூஸ் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எப்படி த்ரெட்டை பிடிக்கிறதுன்றத போட்டிருந்தேன் இல்லையா, அதே சேம் ப்ரொசீஜர் தாங்க. நம்ம நடு விரல் கட்டை விரலையும் வச்சு அழுத்தி ஆள்காட்டி விரலை சுற்றி வர மாதிரி இருக்கணும். ஒவ்வொரு ஸ்டிச்சஸுமே குறைஞ்சது 10 சென்டிமீட்டர் கிட்டே இருக்கணும். ரொம்ப கம்மியாக போட்டாலும் உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ண வராது. அதனால் ஸ்கேல் வச்சு 10 சென்டிமீட்டர் போட்டு ஸ்டிச்சஸ் போடுங்க. இந்த ஸ்டிச் ரொம்ப முக்கியன்றதுனால கொஞ்சம் கவனமாக பாருங்கள். பொறுமையாக தான் சொல்லி கொடுத்துருக்குறேன். நீடில் இப்போது நம்ம எந்த டைரெக்ஷனில் போதோ அந்த டைரெக்ஷனில் திருப்பி வச்சுக்கோங்க. அந்த ஹோல் த்ரெட்டு சுற்றி வரும் இல்லையா, அந்த சைடை ஆப்போசிட் சைடில், ஆப்போசிட்னால் கோடு லைன் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த லைன் பக்கம் குத்தி அப்படியே ஆப்போசிட் சைடு திருப்பி ரொட்டேட் பண்ணி எடுக்கணும். ஃபஸ்ட்டு குத்தி உள்ளே குத்தி த்ரெட்டு சுற்றி மேலே வெளியே வரும்போது நீங்கள் ரொட்டேட் பண்ணி, அப்போ தான் லாக் விழும். வெளியே வந்துட்டு தான் ரொட்டேட் பண்ணணும். உள்ளே ரொட்டேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நூல் கழன்றும். பக்கம் ஃபோக்கஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், கிளியராக தெரியும். இப்போ பாருங்கள், நீடில் எந்த பக்கம் இருக்குது பொசிஷன்ட்டு. அந்த லைன் பக்கம் ஃபஸ்ட்டு உள்ளார குத்தி த்ரெட்டை அடியில் ஒரு ரொட்டேட் பண்ணிங்கன்னா த்ரெட் மாட்டி வரும். அப்புறம் நீங்கள் வெளியே வரும்போது ஒரு ரொட்டேட் பண்ணிக்கணும். இப்போ அடிப்பக்கம் எப்படி மாட்டோம் அப்படின்றத நான் காட்டுறேன் பாருங்கள். நீடிலில் மேலே உங்களுக்கு இப்படி வருதுங்களா, அதுவே அடியில் எப்படி நம்ம த்ரெட்டை ரொட்டேட் பண்ணி எடுக்கணுன்றதையும் காட்டுறேன், அதையும் பாருங்கள். இது அடி சைடில் பார்த்துக்கோங்க. மேலே குத்தணும் இல்லையா, இப்போ குத்தும்போது அந்த த்ரெட்டு அந்த நீடில் எப்படி இறங்குதுன்றதை பாருங்கள். வெளி சைடு அந்த ஆள்காட்டி விரல் இருக்குது இல்லைங்களா, அதில் தொட்டு ஃபீல் பண்ணிக்கணும் நம்ம எப்படி இருக்குன்ட்டு. எப்படின்னா அந்த நீடிலோட எட்ஜ் பாயிண்ட் நம்ம ஆள்காட்டி விரலுக்கு தாங்கும்போது அதில் நம்ம த்ரெட்டை அதில் மாட்டி விடணும். நமக்கு அதில் மாட்டுதான்னு தெரியுது அந்த ஆள்காட்டி விரல் தான் நமக்கு ஃபீல் பண்ணி கொடுக்கும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண பண்ண வரும். ஃபஸ்ட்டு பிகினராக இருக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் தெரியும். நீங்கள் இதை கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்டிச்சஸ் எல்லாமே ஈஸியாக இருக்கும். பிகினர் லெவல் முடிக்க ஈஸியாக இருக்கும். ஏன்னா இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு எல்லா ஸ்டிச்சஸுமே வரும். சரிங்களா, அவ்வளோதாங்க. இது இவ்வளோ சிம்பிளாக தான் இருக்கும். கொஞ்சம் புதுசில் கஷ்டமாக இருக்கும். எதுவுமே இப்போ தான் எனக்கு தெரியல, நான் இப்போ தான் ஆரியே கற்றுக்க போகிறேன் அப்படின்றவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். செயின் ஒழுங்கா வராது, அப்படியே த்ரெட்டு கழண்டு போகும், அடியில் லூப் மாட்டாது, அந்த ப்ராப்ளம்லாம் வரும். பொறுமையாக ஒரு டைம்க்கு 2 டைம் வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சரிங்களா, எண்டு நாட் நான் தனியாகவே வீடியோவாக கொடுத்துருக்குறேன், இதுலேயும் பாருங்கள். தனியாக நான் ஏன்னா அது ரொம்ப நிறைய பேருக்கு வராத விஷயன்றதுனால நான் தனியாக வீடியோவாக பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பாருங்கள் எண்டு நாட்டு. இதில் இதுலேயும் பொறுமையாக சொல்லியிருக்கேன். சரிங்களா, தேங்க்யூ.